ஸோ பொள்ளாச்சி வந்திருக்கோம் ஹாப்பிராஜ் டீம். நேற்று வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எல்லா தியேட்டர்ஸ்க்கும் போயிட்டு இருக்கோம். நேற்று நைட் ஷோஸ் தான் ரொம்ப பேக்டா போச்சு. நேற்று வெற்றி தியேட்டர் வந்து 700 சீட்ஸ் வந்து ஃபுல்லா இருந்துச்சு, ஹவுஸ்ஃபுல். அப்புறம் நேற்று நைட் ஷோ எக்ஸ்ட்ரா கமலா மெயின் ஸ்ட்ரீட் ஆட் பண்ணி கொடுத்தாங்க சென்னையில, அதுவும் ஹவுஸ்ஃபுல் 500 சீட்டர். ஸோ இப்போ வந்து பொள்ளாச்சி வந்திருக்கோம். சரி ஓகே எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரிப். பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் திருப்பூர், நாளைக்கு மதுரை, திருச்சி போறோம். ஸோ ஹாப்பிராஜோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப இமோஷனலா அந்த கிளைமேக்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த சினிமா வியூவர்ஸ், சினிமா ஃபேன்ஸ், அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிம், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர்ல எல்லாருமே பார்த்துட்டு டைரக்டர் கார்டுக்கு பெரிய கிளாப்ஸ் அண்ட் ஒரு ஃபிலிம்க்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அதனால நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லா ஊருக்கும் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் போயிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு மை ஹோல் ப்ரொடியூசர்ஸ் ஜெயவர்தா, ஜெயகாந்த், டைரக்டர் மரியா, அப்புறம் ஆக்டர்ஸ் அதிர்ச்சி, மணி சிங்கிள் கார்டு கோரியோகிராஃபி பண்ணிருக்காரு. அப்புறம் முக்கியமா ஜார்ஜ் சார், அப்பாஸ் சார் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்ல ரோல். ஸோ எல்லாருக்குமே நல்ல பேர் இந்த படத்துல. ஒரு டெபியூடன்ட் ப்ரொடியூசர், டெபியூடன்ட் டைரக்டர் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் பிலிமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்கேன். அது என்னோட ஓன் ப்ரொடக்ஷன். இது ஃபர்ஸ்ட் இந்த படம் ஃபுல்லா முடிச்சிட்ட உடனே தென் இந்த இயரோட எண்ட்ல வந்து செல்வராகவன் சார். மியூசிக் என்னன்னா, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு அது நேச்சுரலாவே வர ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப அது எனக்கு ஈஸியா வரும். இது வந்து நான் எனக்கு இப்போ ஆக்டிங்னா ஒரு நாள் நான் புது புது பீப்புளை மீட் பண்றேன். இன்னைக்கு வந்திருக்கேன். இப்ப நான் மியூசிக் டைரக்டர் தான், நான் பொள்ளாச்சி வரைக்கும் உங்களை சந்திக்க வந்திருக்க மாட்டேன். இப்போ ஒரு நாள் அதிர்ச்சியோட நடிக்கிறேன், ஒரு நாள் மணியோட ஒர்க் பண்றேன். எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு எல்லாரையும் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இதுல கிடைக்குது. அது எனக்கு வந்து எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. எல்லா படமும் ஓடும் சார். எல்லா படமும் யார் யார் விரும்புறாங்க, மக்கள் எதை விரும்புறாங்களோ அவங்க பார்க்க போறாங்க. ஸோ நம்ம அதை வந்து வட மாநிலம் எப்படின்னு நான் பிரிக்கிறதுக்கு நான் சொல்லல. நார்மலா ஏதாவது ஒரு ஃபிலிம் இன்ட்ரெஸ்டிங்கா வரும்போது அது எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால நம்ம அதை பிரிச்சு நான் பேச விரும்புறேன். அதுதான் சார், நான் பிரிச்சு பேச விரும்பல சார். நான் இன்னும் பார்க்கல சார். பட் ரொம்ப சந்தோஷம் அந்த படம் சார். அப்படி கிடையாது சார், அது உங்களுடைய பார்வை. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு 18 வயசு பையன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா வேற ஒண்ணு சொல்லுவான். சோ அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், நீங்க வளர்ந்த விதம், நீங்க கேட்கிற பாடல்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க ஒரு 16 வயசு கிட்ட போய் கேளுங்க, அவங்க வேற பதில் சொல்லுவாங்க. அதனால இசை ரசனைன்றது மாறிட்டே இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இசையை கத்துக்கிட்டு வாங்க. ஒரு நல்ல மியூசிக் வந்து ஒரு மெலடி, அப்புறம் வந்து ஒரு இறைச்சலா இல்லாம சாங்ஸ் வந்து நல்ல டியூனோட எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யங்ஸ்டர்ஸ்க்கு, புதுசா வரவங்களுக்கு. பட் அதனால வந்து உங்க ஒப்பீனியன் வேற, என் ஒப்பீனியன் வேற. ஆனா ஒரு 15 வயசு பையனோட ஒப்பீனியனும் வேற. அதை நம்ம எல்லாமே இதான் ஒரே ஒப்பீனியன் நம்ம எடுக்க முடியாது சார். அது நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். நல்ல கதை, நல்ல சீன் ஒண்ணும் இல்ல. ஹாலிவுட்ல வந்து நோ மேன்ஸ் லேண்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பெரிய ஹிட். அது அந்த படத்துல மியூசிக்கே கிடையாது. சோ அது வந்து கதையும் அந்த சீனும் தான் தீர்மானிக்கும். நமக்கு மியூசிக்ன்றது என்ஹான்ஸ் டெஃபினட்டா பண்ணுவோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்ம மியூசிக் ரொம்ப கேட்டு சின்ன வயசுல இருந்து நம்ம ஏழு இசை நாடகமால நம்ம அப்படிதான் நம்ம கல்ச்சரே வளர்ந்துருக்கோம். அதனால நமக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தான் சார் பண்றாங்க. இப்ப எல்லாரும் நல்லா தான் பண்றாங்க. நான் அப்படி பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். சிம்பனிங்கிறதே மேற்கத்திய இசை தான் சார். சோ அதுல ஆர்வமா இருக்கிறது அவருடைய பர்சனல் டேஸ்ட். சோ அது நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது ஒருத்தருடைய டேஸ்ட் அவங்களுடைய ரசனையை பொறுத்தது சார். ஓட் பண்ணுங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸுமே போய் ஓட் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டிங் பிரசன்ஸை காமிங்க. தேங்க்யூ. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.